வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. ஹைதராபாத் பரேட் மைதானத்தில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி நேரில் ஆய்வு செய்தார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் தேசிய தலைநகர் டெல்லியில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெறுகிறது. சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மாரத்தான் ஓட்டம் ஆகாஷ்வாணி பவனில் தொடங்கி கிருஷி பவன், ரயில் பவன் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி வழியாக சென்று மீண்டும் ஆகாஷ்வாணி பவனில் முடிவடைகிறது. புதுச்சேரியில் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் இன்று காலை தொடங்கியது. இவ்விழாவை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாள் நடைபெறும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கம்பன் கழகம் செய்துள்ளது. 2ஆம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 81ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் திரு எட்டியன் ரோலன் பீக் ஆகியோர் கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் 2ஆம் உலகப் போரில் உயிர்நீத்த போர் வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விருதுகள் 2027க்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு சுரேஷ் ராஜ் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விண்ணப்பங்கள் மற்றும் இதர விவரங்களுக்கு py.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை tnresults.nic.in மற்றும் dge.tn.gov.in ஆகிய இணையதள முகவரியில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மேலும் வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.